ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் 2 3 பேர் இந்த சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த சுய சான்றிதழ் மூலமாக நம்ம ஒரு கட்டிடத்துக்கு அப்ரூவல் வாங்குறோம், கட்டிட அனுமதி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான விளக்கம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ரீஜன் வாரியாக பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளோ, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு. ஸோ அது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த தகவலும் முடிஞ்சாலும் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கட்டிடம் மற்றும் மனைப்பிரிவுகள்லாம் அப்ரூவல் பண்ணுறது வந்து 2 டிபார்ட்மெண்ட், டிடிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, நகர ஊரமைப்பு இயக்ககம். அதே மாதிரி சிஎம்டிஏ, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். ஸோ இவங்க தான் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது முன்னாடி எல்லாமே பில்டிங் அப்ரூவல் நேரடியாக போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ஒவ்வொருத்தரும் தான் அப்ரூவல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அப்ரூவல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் லேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பொதுமக்களுக்கு இந்த கட்டிட அனுமதி வழங்குவதற்கான சுய சான்றிதழ் மூலமாக கட்டிட அனுமதி. ஸோ டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட்டிட அனுமதி கிடைச்சிரும். பட் அதுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற தகவல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே அது அப்படியே எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க, ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் கட்ட போகிற அந்த பில்டிங் வீடு பார்த்தீங்கன்னா நிலத்தின் அளவு 2500 சதுரடிக்குள்ளே இருக்கணும். ஸோ 2501 போயிட்டாலும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக எலிஜிபிள் கிடையாது. சுய சான்றிதழ் மூலமாக நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்க எலிஜிபிள் கிடையாது. 2500 சதுரடி மட்டும்தாங்க இருக்கணும், அதுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ 2000 சதுரடி இருக்கு, நான் வீடு கட்டிக்கலாமான்னா தாராளமாக கட்டிக்கலாம். 1000 சதுரடி இருக்கு, நான் எலிஜிபிளானா அது எலிஜிபிள். ஸோ 2500க்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி கட்டிட அளவு பில்டிங் பில்டப் ஏரியா பொறுத்த வரைக்கும் 3500 சதுரடிக்குள்ள இருக்கணும். ஸோ என்னங்க நிலத்த அளவு 2500 சதுரடி, ஆனால் கட்டிட அளவு 3500 சதுரடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு, அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த மாதிரி 2 பில்டிங் நீங்கள் 2500 சதுரடிக்குள்ள கட்டிக்கலாம். அந்த 2 பில்டிங்கோட அளவும் மொத்தமாக வந்து 3500 சதுரடிக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தரைதளம் மற்றும் முதல் தளம், கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ 2 கட்டடம் தான் கட்டிக்கணும். பில்டிங்கோட ஹைட் அதிகபட்சமாக 7 மீட்டர் தாங்க இருக்கணும். 7 மீட்டர் தாண்டி போயிடக்கூடாது. தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. இப்போ எந்த மாதிரியான ஃப்ளாட்லாம் வந்து இவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நத்தம் சைட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு மனையை வாங்கி வச்சுருக்கீங்க, அது நத்தம் சைட்டாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே வந்து நீங்கள் வாங்கி வச்ச அந்த மனையில் இப்போ ஒரு 2016 20/10/2016 அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கீங்க, பட் இப்போ தான் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் அது எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஏற்கனவே வீடு கட்டியிருக்கேன், ஸோ சின்னதாக ஒரு குடிசை மாதிரி போட்டிருந்தேன், அதை வச்சுட்டு இப்போ நான் புதுசாக வீடு கட்ட போகிறேன் அப்படின்னாலும் அதுவும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி அப்ரூவ்டு லேஅவுட் இருந்தால் அது எலிஜிபிள். ரெகுலரைஸ்டு லேஅவுட், அந்த ரெகுலைஸ்டு லேஅவுட் அப்படின்னா அந்த அப்ரூவல் பண்ணும்போதே ரெகுலைஸ் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளாட்டும் எலிஜிபிள் தான். சப்டிவைடட் சைட்டும் எலிஜிபிள் தான். இப்போ இந்த சுய சான்றிதழ் மூலமா கட்டிட அனுமதி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க. அந்த நிலத்தினுடைய சேல் டீடு, விற்பனை பத்திரம் கேட்குறாங்க. பேரண்ட் டாக்குமெண்ட், தாய் பத்திரம் கண்டிப்பாக வேணும். அந்த நிலத்தினுடைய நில வரைபடம், பட்டா வேணும், அடங்கல் காப்பி வேணும். தென் நெக்ஸ்ட்டு பிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் ரெசிப்ட், காலி இடவரி ரசீது வந்து கேட்குறாங்க. தென் டிடிசிபி அப்ரூவ்டு காப்பி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் இன்ஜினியர் மூலமாக அந்த பில்டிங் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு கட்டடம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத அவர் மூலமாக ஒரு பிளான் வந்து போட்டு அந்த காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அப்புறம் அந்த நிலத்தினுடைய சைட் ஃபோட்டோகிராஃப்ஸ், நிலத்தின் புகைப்படம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபண்ட்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் பிபிஏ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கட்டணம் செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலராக இந்த சுய சான்றிதழ் மூலமாக கட்டிட அனுமதி வாங்குறதுக்கு ஸோ குறைந்தபட்ச கட்டணம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா வரைக்கும் இருக்குது. இது ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளுடைய தரநிலைக்கு ஏற்ப அந்த கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டணத்துக்குள்ளார இப்போ அந்த 15 ரூபாயிலேருந்து 100 ரூபான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா சதுரடி, ஒரு சதுரடிக்கு 15 ரூபா. அதே மாதிரி ஒரு சில ஏரியாவில் ஒரு சதுரடிக்கு 80 ரூபா இருக்கும், ஒரு சில ஏரியாவில் ஒரு சதுரடிக்கு 100 ரூபா இருக்கும். ஸோ அதுக்கான அந்த ஏரியாக்கான பர்டிகுலராக இப்போ 88 ரூபா இருக்குன்னா அது எந்த ஏரியாக்கான அமௌண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த உதாரணத்துக்கு இப்போ 100 ரூபா ஒரு சதுரடிக்கு அவங்க இந்த கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னா
அதில் எந்தெந்த கட்டணம்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பாருங்க. வளர்ச்சி கட்டணம், கட்டிட உரிமம் கட்டணம், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல நிதி, சாலை சேதம் சீரமைப்பு கட்டணம். ஸோ இது எல்லாமே இந்த சதுரடிக்கு 100 ரூபான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுலயே அடங்கிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம விரிவா அந்த கட்டண விவரம் பார்க்கலாம். இதுக்கான அந்த இமேஜ் ஃபைல் வந்து நான் என்னுடைய சேனல் டெலகிராம்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் முதலாவதா இது கொடுத்துருக்காங்க. முனிசிபல் கார்பரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் முனிசிபல் கார்பரேஷன்ல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த ஏரியாவில் நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர், ஒரு சதுர மீட்டருக்கு 1076 ரூபா கட்டணம். அதுவே ஒரு சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ அதிகபட்சம் எங்கே அதிகபட்சமாக வசூலிக்கிறாங்கன்னா இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஏரியாவில் கவர் ஆகுது உங்கள் பில்டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சதுரடிக்கு 100 ரூபா நீங்கள் கட்டி ஆகணும். இப்போ 2500 சதுரடிக்கு நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா 2500 × 100 அப்போ எவ்வளோ வருது பாருங்க, 2.5 லட்ச ரூபா நம்ம கட்டி ஆகணும். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை முனிசிபல் கார்பரேஷன் சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 950 ரூபா, ஒரு சதுரடிக்கு 88 ரூபா. ஸோ ஸ்கொயர் மீட்டரோட ரேட் இங்கே இருக்கு, நான் சதுரடி ரேட்டு மட்டும் சொல்கிறேன். தாம்பரம், சேலம், திருச்சி ஸோ இந்த ஏரியா முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு சதுரடிக்கு 84, ஆவடி, திருநெல்வேலி, வேலூர், தூத்துக்குடி, ஈரோடு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு 79 ரூபா. அதே மாதிரி தஞ்சாவூர், நாகர்கோயில், ஒசூர், கடலூர், கரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் ஏரியாவுக்கு ஒரு சதுரடிக்கு 74 ரூபா அமௌண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தது வந்து முனிசிபல் கார்பரேஷன், அடுத்ததா முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டி ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அண்ட் செலெக்ஷன் கிரேடு. ஸோ அதில் மொத்தம் 45 முனிசிபாலிட்டி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு 74 ரூபா. அதே மாதிரி முனிசிபாலிட்டிலேயே கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 அப்படின்னு இருக்குது, அதில் 93 ஏரியா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு 70 ரூபா. அதாவது நீங்கள் பில்டிங் கட்ட போகிறது எந்த கேட்டகரி சேர்ந்தது அப்படிங்கிறத அவங்க கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ அதைப்படி நீங்கள் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன் பஞ்சாயத்தில் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிரேடில் 62 இடம் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் ஸ்பெஷல் கிரேடில் 62 இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட் பாருங்கள், ஒரு சதுரடிக்கு 70 ரூபா. செலெக்ஷன் கிரேடில் 179 டவுன் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட் 65 ரூபா. ஃபர்ஸ்ட் கிரேடில் 190 டவுன் பஞ்சாயத்து இருக்குது, அதுக்கான அமௌண்ட் 55 ரூபா. செகண்ட் கிரேடில் 59 டவுன் பஞ்சாயத்து, அதுக்கான அமௌண்ட் ஒரு சதுரடிக்கு வந்து 45 ரூபா. இப்போ அடுத்தபடியாக பாருங்க, நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து வந்துடுவோம். இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதில் பெரி அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்தின் சிஎம்டிஏ லிமிட். ஸோ அந்த பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து சிஎம்டிஏ லிமிட்குள்ளே வருது அப்படின்னா உங்கள் இடம் அது வந்து 27 ரூபா ஒரு சதுரடி. அதே வந்து பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்தின் அதர் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஒரு சதுரடிக்கு. இப்போ ரிமைனிங் வில்லேஜ் பஞ்சாயத்தில் தமிழ்நாட்டில் மொத்தமாக 11,791 நார்மல் வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு 15 ரூபா வசூலிக்கிறாங்க. அப்போது ஒரு சதுரடிக்கு 15 ரூபா அப்படின்னா நீங்கள் 2500 சதுரடிக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா 2500 × 15 ஸோ 37,500 ரூபா. குறைந்தபட்சம் 37,500 ரூபா நம்ம பில்டிங் அப்ரூவலுக்கு செலுத்தி ஆகணும். அதுவே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா வருது. இப்போ நான் வந்து 2000 சதுரடிக்கு தான் பில்டு கட்ட போகிறேன்னா 2000 × ஒரு சதுரடிக்கு 15 ரூபா வருது அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்கள், 30,000 ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தாங்க வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 100 ரூபா செலுத்த போகிறீங்க அந்த பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து எதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. சதுர மீட்டரில் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஒரு சதுர மீட்டருக்கு 1076 ரூபா. அப்போ டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோன்னு பாருங்க, 15 ரூபா. 1076ல் 15 ரூபா வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ், 600 ரூபா பில்டிங் லைசன்ஸ் ஃபீ, 267 ரூபா பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டு, ஸோ தொழிலாளர்கள் நல வாரியத்துக்கு 194 ரூபா பார்த்தீங்கன்னா ரோடு கட் ரெஸ்டரேஷன் சார்ஜஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து 1076 ரூபா. சதுரடின்னு பார்க்கும்போது ஒரு சதுரடிக்கு 100 ரூபா. அதில் அப்படியே டிவைட் பண்ணிக்காங்க பர்சன்டேஜ் பொறுத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.